எது குவைத்தில் கிறிஸ்தவ மாமா பாபாவா? அரபிகள்னா முஸ்லீம் தானே, கிறிஸ்தவர்களும் இருக்கார்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். இதோ மிக முக்கியமான பல தகவல்கள். மீண்டும் வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பு உறவுகளே, இது சர்ஃபான் பி எவ்வளோ காலையில் நம்மளுடைய செய்திகள் இந்த சேனலில் தான் வருது, தமிழும் சிங்களமும். இந்த சேனலுக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய ஆபத்து வந்துச்சு, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சர்ஃபான் விளாக் BA2 அப்படின்ட்டு 2வது சேனல் ஆரம்பித்தோம். இந்த சேனலும் இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்குது. இந்த சேனலில் தமிழ் செய்திகள், அதாவது இப்போ நீங்கள் பார்க்குற செய்திகள் இந்த சேனலில் வரும். அதே மாதிரி 3ஆம் நம்பரில் நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்தோம். இந்த 2 சேனலுக்கும் பிரச்சனை வந்த டைமில் இந்த 3ஆம் நம்பர் சேனல் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 14 நாட்களுக்கு முடக்கப்பட்டிருக்குது. மீண்டும் மறுபடியும் படிச்சுட்டானுங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா 4வது சேனல் நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அந்த சேனலோட லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு என்னுடைய தமிழ் செய்திகள் சர்ஃபான் விளாக் BA2லையும் இந்த 4ஆம் நம்பர் சேனலையும் 2ஆம் நம்பர் சேனல்லையும் தான் வருது. தயவு செய்து மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 1ஆம் நம்பர் சேனலில் காலை நேர செய்தி மட்டும்தான் தமிழில் வரும். பாபாக்கு கைது வாரண்டா, என்ன பிரச்சனை பார்க்கலாம். குவைத்தில் கிறிஸ்தவ மாமா பாபாக்கள் இருக்கிறாங்களா? அரபிகள்னா முஸ்லீம் மட்டும்தானே, பார்க்கலாம். அதை பற்றியும் இதோ மிகப்பெரிய சிக்கல் இனிமே தான் வரப்போகுது டெபிட்டர்ஸுக்கு, குவைத்தி மாமா பாபாக்களுக்கு. அடுத்ததா தங்கத்துடைய விலை மீண்டும் அதிகரிக்கிறது. புளோகருக்கு 3 வருட ஜெயில் தண்டனை ஏன் கொடுக்கப்பட்டது, பார்க்கலாம் அனைத்து தகவல்களை. முதலாவதாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய தங்க விலையில் தற்போது ஒரு அவுன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா $4500 அதிகரித்து வருது தங்க விலை. இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கத்தினுடைய விலை. அப்போது இனி வரும் காலங்களில் பணக்காரர்கள் மட்டும் பாவிக்கக்கூடிய ஒரு பொருளாக தங்கம் மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மளுக்குள்ள எழ ஆரம்பிச்சிருக்குது மக்களே. என்ன காரணம்னா, தங்கத்தின் விலை உயர்ந்து முதல் முறையாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4500 தாண்டியுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபெடரல் ரிசர்வ் தொடர்ந்து வட்டி விகித குறைப்புகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்ப்புகளாலும் அமெரிக்காவிற்கு வெனிசுலாவிற்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களாலும் இந்த தங்க விலை இன்னும் அதிகரிக்கின்றது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இனிமே பணக்காரர்களால் மட்டும்தான் தங்கமும் வாங்க முடியும், ஏழைகளால் ஒரு பவுன் தங்கம் கூட வாங்க முடியாது அப்படின்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுக்கிட்டு போகிறோம் மக்களே. புளோகர் ஒருவருக்கு 3 வருட சிறை தண்டனை. பல குற்றங்களை செய்ததாக தற்போது ஒரு எக்ஸ் தள புளோகருக்கு 3 வருட சிறை தண்டனை விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. பல குவைத்தில் பல விதமான கேஸ்கள் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் மற்றும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்னையே எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம குவைத்தில் நடக்கிற செய்திகளை பற்றி நம்ம விமர்சனங்களோட சேர்த்து சில செய்திகள் எல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா, அதில் நிறைய செய்திகளை அவர் குவைத்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக பப்ளிஷ் பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். வீடியோக்கள் ஷேர் பண்ணும்போது நான் உட்பட நீங்களும் தான் டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ எதுலேயோ நம்ம வீடியோ போட்டாலும் இந்த நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைய இந்த நாட்டு அரசாங்க அவமதிக்காத விதத்தில் நம்ம போடக்கூடிய அனைத்து விடயங்களும் இருக்கணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபா மாமா ஜெயிலுக்கு போகிறாங்க, நீங்கள் வீட்டிலேயே கஷ்டப்பட போகிறீங்க. நாட்டுக்கு கூட போக முடியாத நிலைமை வரலாம் நீங்களும். என்ன காரணம்? இதோ குவைத் நாட்டில் தற்போது கடன் பெற்றவர்களை சிறையில் அடைக்கும் சட்ட ஆணை வெளியிடப்பட்டதிலிருந்து கடந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம், நவம்பர், டிசம்பர் மாதம் வரைக்கும் இதுவரையிலும் இன்னும் கடன்களை கட்டாத அனைத்து குவைத்தி குடிமக்களையும் உடனடியாக கைது செய்யும் பிடி ஆணை வெளியிடப்பட்டுள்ளது குவைத்துடைய நிதி அமைச்சகத்தால். இப்போவே பார்த்தீங்கன்னா பலருக்கும் ட்ராவல் பேன் பண்ணிட்டாங்க, பலருடைய செயல்பாடுகளை முடக்கிட்டாங்க. அவங்களால அடிக்க முடியாது, எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது குவைத்திகளால். அப்படியான சூழல் இருக்கும்போது இன்னமும் இந்த கடனை சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு அல்பாஸ் இந்த கவர்மெண்ட் இந்த கடனை எப்படியாவது இல்லாமல் பண்ணிடுவாங்க, குவைத்தி குடிமக்களுக்கு இந்த கவர்மெண்ட் இந்த கடனை இல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னா அப்புறமா கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஆசையில் அப்படியோ விட்டுட்டாங்க காசு கட்டாமல். ஆனால் அவங்களுக்கு தெரியாதது ஒன்று என்னென்னா, இப்போது ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி உதவிகள் கவர்மெண்ட் பண்ணிச்சு, ஆனால் இப்போது மொத்தமாகவே
காசு கட்டியே ஆகணும். என்ன தடமான வச்சு சரி காசு கட்டுங்க, இல்லையா பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் பல பாபாக்கள் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், மாமாக்கள் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். அப்படியான சூழலில் உங்களுக்கு அக்காமல் அடிக்காமல் இருந்திருந்தாலோ அல்லது நீங்கள் வந்து புதுசு பாபா மாமா ஜெயிலுக்கு போய்த்தாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தாலோ நீங்கள் நாட்டுக்கு போகிறதா இருந்தால் கடைசியில் நீங்களும் அக்காமா இல்லாமல் ஃபிங்கர் வச்சு தான் போக வரும். பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு குவைத்தில் நிறைய குவைத்திகள் வந்து பேங்க்லாம் லோன் எடுத்து வச்சு பணத்தை வச்சு செம்மையாக விளையாடினாங்க, செம்மையாக பந்தாவாக இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து கவர்மெண்ட் வச்சது ஆப்பு. இனி வரும் காலம் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க. எந்தெந்த மாமா பாபா ஜெயிலுக்கு போகிறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து தான். ஃபேக் கோப் தொடர்ந்துமே இந்த ஃபேக்கான போலீஸ் அதிகாரிகள் கோல் பண்ணுறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது குவைத்தில். தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. இந்த வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். அதே போல் கட்டார் நாடு தொழிலாளர்களை கவனிக்கிறதுல அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சிறந்து விளங்கக்கூடிய நாடாக தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் நிறைய பேர் கத்தார் நாட்டுக்கு விரும்பி போகிறாங்க, பல வருட காலமாக வேலை செய்கிறாங்க. கட்டார் நாட்டில் பாருங்கள், இந்த வின்டர் சீசனில் இந்த சுத்திகரிப்பு தொழிலாளர் இருக்கிறாங்க இல்லையா, ரோடு கூட்டக்கூடிய தொழிலாளர்கள், அவங்களுடைய எல்லாத்துக்கும் முதல்ல அந்த யூனிஃபார்மை பாருங்கள் மக்களே. சும்மா தூரத்தில் இருந்து பார்த்தாலே சும்மா எப்படி பிரைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதே குவைத்தில் வேலை செய்கிறவங்களுடைய யூனிஃபார்ம்களை பார்த்துருக்கீங்களா? என்னதான் அவங்களுடைய அந்த தொழிலாளர்கள் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் ரோட்டில் நின்னாலும் அவங்களுடைய அந்த யூனிஃபார்ம்கள் கூட சரியான ஒரு பராமரிப்பு இல்லை, புதிய யூனிஃபார்ம் கொடுக்காத மாதிரி தான் நிலைமைகள் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக கவனிக்கிறாங்க கட்டார் சுத்திகரிப்பு தொழிலாளர்களேன்னு. கிரேட்ஃபுல் கட்டார். உங்களுக்கு தெரியுமா குவைத்தில் அரபிகள், இப்போ நீங்கள் இந்த கத்ரா போட்ட பாபாவை பார்த்த உடனே என்ன சொல்லுவீங்க? இதோ அரபி பாபா, முஸ்லீம் பாபா இல்லை. கத்ரா போட்டு தலையில் இந்த மாதிரி கத்ரா போட்டு இருக்கிற பாபாவும் கிறிஸ்தியன் பாபா இருக்கிறாங்க. குவைத்தில் கிறிஸ்தியன் குவைத்திகள் இருக்கிறாங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும் குவைத்திகள் மற்றும் சர்ச் உங்கள் பார்வைக்கு இதோ. أنا القس عمانويل غريب راعي الكنيسة الإنجيلية الوطنية بالكويت. أهني العالم المسيحي اللي يحتفل بذكرى ميلاد السيد المسيح في هذه الأيام، وأتمنى يكون عام جديد سعيد بالخير والبركة والسلام لكل العالم. وإحنا في هذه المناسبة كمسيحيين نحتفل في الكنيسة بإقامة الشعائر الدينية. ايش رايك في القرار اللي صار مؤخرا ان الفنادق تقدر تحط شجرة الكريسماس؟ احنا نشكر الله من أجل هذا القرار اللي سمح للفنادق بإقامة شجرة الميلاد للتعبير عن مظاهر الاحتفال بعيد الميلاد المجيد. وشكرا للحكومة على هذه الخطوة. نصلي أن الرب يديم الأمن والأمان والاستقرار على الكويت بقيادة حضرة صاحب السمو أمير البلاد حفظه الله ورعاه. زين عمي، كم عدد الكويتيين المسيحيين في الكويت؟ عدد الكويتيين المسيحيين حسب آخر إحصائية 30 يونيو 2025 بلغ 141. من مظاهر الاحتفال بالعيد بين العائلات المسيحية في الكويت هو تبادل الزيارات، عمل الحلويات المناسبة في مثل هذه المناسبة، زيارات العائلية وتبادل التهاني، تناول الغداء مع بعض في جمعة العائلة وتبادل الهدايا. يبلغ عدد المسيحيين في الكويت من كل الجنسيات حوالي 800,000 حسب آخر الإحصائيات. الله يديم علينا الكويت، كويت المحبة والتسامح والاستقرار والازدهار. هذا كيورد بنك تجاري. نو بنك تجاري، بنك تجاري. هذا عندي كابتشا تحت موجود، بنك تجاري، شوف تحت. speak Ilonggo, no Arabic, speak Ilonggo. Ilonggo, speak Ilonggo. Yeah. Please English. Listen to me, brother. I will tell you. I just will take your ATM card. Okay, show my screen. I will see your expiry date right now. I will verification from your all documents from here. Okay, you can take your ATM card, please. Ilonggo. So we speak Ilonggo, no Arabic. You can take your ATM card, brother. Why are you confusing now? No English. Only Ilonggo. Speak Ilonggo.
You please sing Ilonggo. Yeah, show me spare dead ATM card. Show me spare dead. Ano ginawakal nyo? Wala ko kabalo. Hindi ko kabalo mag-English. Gawad, show ATM card. Gawad. No, wala ko kwarta. Wala ko kwarta. ATM card, bank card, man, bank card. Show me bank card. Ano niya? Mabukas ako. Diraj. Sa trangkaso ko nung nugay pa, nugay bla pag gusto wala ko buses, ga trangkaso ko. Ilonggo bla kay sabtunta ka. Ambal bla Ilonggo. Hindi ko kabalo Kami, Bengkat. mag-Arabic. Bank card, maling tuwin. Hindi ko kabalo mag-Arabic. Ilonggo lang. No Janice, Arabic. No English, no Arabic. Ilonggo. show me bank card. تحت موجود bank card. تحت. Show me bank card. ATM card. I go, my friend. تحت.